ஆர்டிஸ்ட் அவரை ஹேண்டில் பண்ண விதமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ராயன்ல எல்லா கேரக்டர்ஸுமே அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. ரொம்ப சிம்பிள் ஒரு கிராமத்துக்காக தான் நினைச்சோம். திடீர்னு பார்த்தா அருண் விஜய் எப்படி காட்டியிருக்காங்க அப்படின்னு ஒரு தட் இஸ் எவ்ரி ஒன் ஒரு கியூரியாசிட்டி. சத்யராஜ் சார் அஃப்கோர்ஸ் அவர் சின்ன வயசுல இருந்து என்ன பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கிள்னு சொல்லி அப்புறமா அண்ணான்னு மாத்திக்கிட்டு இப்போ அண்ணன் தான் அவரை கூப்பிட்டுக்கிட்டு. தில்ருபா ஃபேன் சார் நான் அப்படின்னு. என்ன சார் சொல்றீங்க? ஆமா அப்படின்ட்டு. சார் நம்ம படத்துல நம்ம ஆடுறோம், நீங்க அது மாதிரி ஒண்ணு ஆடணும். அப்படியே பிரதர் ஆடுறோமா? ஸோ ஒரு டான்ஸ் ஒன்று இருக்கு படத்துல. சும்மா போய் போட்டு காமிச்சிட்டு யார் பாடுறாங்க, நீங்க பாடினா நல்லா இருக்கும் பண்றேன் அப்படின்ட்டார் உடனே. மனுஷ் பிரதர் வந்து என்னன்னா ரோட்டு கடையில போய் சாப்பிடலான்னு திடீர்னு ஷூட்டிங் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். அவர் வண்டி நிப்பாட்டிடுவாரு. அப்புறம் நானும் நிப்பாட்டிட்டு அங்க போய் சாப்பிடுவோம். ஸோ பரோட்டா சால்னா. தங்கமயில் வழங்கும் அட்டகாசமான பிக் பாக்ஸ் ஆஃபர். உங்களுக்கான சிறந்த சலுகையை நீங்களே தேர்ந்தெடுக்க ஒரு வாய்ப்பு. இன்றே விரைந்திடுங்கள். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன், ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த வருஷத்துலேயே 2வது முறையா சந்திச்சு இன்டர்வியூ பண்றதுல. ஸோ இந்த முறை இட்லி கடைக்காக. ஏன்னா நீங்க இந்த படத்துல இருக்கீங்க அப்படின்றது நாங்க காசிப்பா கேள்விப்படும் போது, அப்படியா இந்த காம்பினேஷன் நினைச்சிட்டீங்களா? இந்த காம்பினேஷன் எப்படி இது அப்படி நடந்ததுன்னா நல்லா இருக்குமே அப்படின்ற என்ன இருந்தது. அதுக்கப்புறம் அது அஃபிஷியலா வரும்போது இப்போ எங்களுக்கு இருக்க என்னன்னா, இதை நீங்க 2 பேரும் ஸ்க்ரீன்ல எப்படி எங்களை என்டர்டெயின் பண்ண போறீங்க அப்படின்றது, அந்த ஃபேஸ் ஆஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஆர்வமா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் தனுஷார் கிட்ட இருந்து இந்த படத்துக்காக உங்களுக்கு அப்ரோச் வரும்போது நீங்க என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருந்தீங்கன்றது ஆரம்பிக்கலாம். இல்லை, எனக்கு தனுஷ் பிரதரோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராயனா இருக்கட்டும், பவர் பாண்டியா இருக்கட்டும். எனக்கு என்னமோ அவர் நிச்சயமா வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அவரை ஹேண்டில் பண்ண விதமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ராயன்ல எல்லா கேரக்டர்ஸுமே அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு மைண்டில் இருந்தேன் ராயன் பார்த்ததுக்கு அப்புறம். பட் இம்மீடியட்டா எனக்கு இந்த உடனே ஒரு அழைப்பு வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ அவர் கூப்பிட்றாருன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் கூப்பிட மாட்டாருன்னு எனக்கு தெரிஞ்சுது. அப்படி தான் போய் கதையை கேட்டேன். அஸ்வின்ற கதாபாத்திரம் ரொம்ப அழகாக அமைச்சிருந்தார். அந்த வேர்ல்டாக இருக்கட்டும், அவன் கேரக்டரைசேஷனாக இருக்கட்டும், கதையில் வர அந்த ஓட்டத்தில் அந்த கேரக்டர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்ற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அற்புதமாக அமைஞ்சது. எல்லாத்துக்கும் மேலே அந்த கதை எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. இப்போ இருக்கிற நம்ம மண் சார்ந்த ஒரு கதையாக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப ஒரு எமோஷ்னலாக ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கதையாக இருந்தது. ஸோ ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அப்படி தான் ஆரம்பிச்சது. டன் சார். ஸோ அவரோட நரேஷன், ஏன்னா நீங்கள் எவ்வளவோ டேரக்டர்ஸ் கிட்ட நீங்கள் நரேஷன் கேட்டிருப்பீங்க. சீனியர் டேரக்டர்லேருந்து டெபியூ டேரக்டர்லேருந்து நிறைய பேரோட நரேஷன் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ இவரோட நரேஷன் உங்களுக்கு எப்படி இருந்தது ஆஸ் அ டேரக்டரா? இல்லை, ரொம்ப குயிக்காக இருந்தது, ஆன் டு த பாயிண்ட். ஸோ என்னோட கேரக்டரை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அண்ட் கதை வந்து எப்படி வரப்போகுது, அவரோட கேரக்டர் எப்படி இருக்கும், அண்ட் அப்போ தானே இதோட இது தெரியும் நமக்கு. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. இட்ஸ் நாட் வெரி ப்ரொலாங்ட். ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ளே டிஸ்கஷன் அண்ட் அந்த ஸ்கிரிப்ட் நரேஷன் டு த பாயிண்ட்ல சொன்னார். எனக்கு அதுலேயே புரிஞ்சிருச்சு என்ன அவர் சொல்ல வராருன்றது. ரொம்ப ரொம்ப அழகாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். ஸோ அது கதை என்ன சொல்ல போகுது, எப்படி வந்து ஆடியன்ஸை கனெக்ட் பண்ண போகுதுன்றது இமீடியட்டாக எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ உடனே ஓகே சொன்னது தான். உடனே ஓகே சொன்னேன். ஸோ போய் யோசிச்சுட்டு வரேன் போனேன் எல்லாம் கிடையாது. அங்கேயே சொல்லிட்டேன், ஐ எம் டூயிங் இட் பிரதர். உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஐ எம் டூயிங் இட் அப்படின்னு. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்ட். சூப்பர் சார். ஏன்னா ஒரு கதை வந்து ஒரு கிரியேட்டர் உங்கள்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அந்த கதை சார்ந்து சில டவுட்ஸ் இருந்திருக்கும், அதை நம்ம இன்னும் கிளாரிஃபை பண்ணிக்கணும்ட்டு. இல்லை இந்த கேரக்டர் சார்ந்த சில விஷயங்கள், உங்களோட கேரக்டர் ஆட்ரிபியூட் சார்ந்த சில விஷயங்கள், ஸோ இதெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட இல்லை அவரே முன்னாடியே சொல்லிட்டார் பிரதர், நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவரே சொல்லிட்டார். ஓகே. ஸோ அதான் சொன்னேன், அந்த ட்ரஸ்ட் தான். ஸோ அப்படி தான் உள்ள என்டர் பண்ணோம். பட் போக போக கதையில் நம்ம நடிக்கும் போது எனக்கே தெரிஞ்சிருச்சு ஸோ ஹவ் இம்பார்ட்டன்ட் த ரோல் வாஸ். அதை நம்ம எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே தான் இருந்தது. ஐ எம் அ டைரக்டர்ஸ் ஆக்டர். பேசிக்காக அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை விட ஒரு படி மேலே கொடுக்கணுன்றது என்னோட ஆசை. that happened in this film as well. Super. Okay. So இப்போ இதில் நீங்கள் அவர் டைரக்டர், ப்ரொடியூசர், உங்களோட கோ ஆக்டர். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் தனுஷார்ன்றது நல்ல டச்சில் தான் இருந்திருக்கீங்களா? Not very much. அவர் படங்கள் பார்ப்பேன். அண்ட் மை சிஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தனுஷ் பிரதரோட, ஸ்ரீ பாப்பாவோட.
ஃபர்ஸ்ட் ஃபிலிம். தேவதை கண்டேன். அந்த அக்வைட்டன்ஸ் தான். ஓகே ஸோ அப்பப்போ எங்கள் ஃபங்க்ஷன்ஸில் மீட் பண்ணது உண்டு. ஓகே ஸோ வந்திருக்காரு, செல்வராஜ் சாராக இருக்கட்டும், தனுஷ் பிரதராக இருக்கட்டும், எல்லாம் வந்திருக்காங்க, மீட் பண்ணியிருக்கோம். பட் இப்படி நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேருவோன்றது நான் எதிர்பார்க்கல டக்குன்னு. ஸோ இட் ஹேப்பன். ஐ அம் ஹாப்பி. ஓகே. ஏன்னா உங்களோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 30 படங்களுக்கு மேலே நீங்கள் பண்ணியாச்சு. ஒரு கேரக்டரோட நேம் வந்து இவ்வளோ படங்களில் ரிப்பீட் ஆகவே இல்லை. ஸோ ஏதோ ஒரு படத்தில் இப்போ குறிப்பாக இப்போ அருண்ன்ற கேரக்டர் நீங்கள் நடிச்சிங்கன்னா கூட அருண் இல்லை விஜய் இந்த மாதிரியான நேம்ஸில் வந்து ஒரு ஹீரோ வந்து நிறைய படங்கள்ல அந்த கேரக்டர்ல வருவாங்க. ஆனா நீங்க வந்து ஒரு படம் கூட அந்த ரிப்பீட்டட் நிச்சயமா எனக்கு தெரியவே இல்லை. இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு அது தெரியுது. அது அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஓகே. அது ஐ திங்க் அது அமையிறது அப்படி அமைஞ்சது. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் ஒரு கேரக்டருக்கும் அதை சொல்லக்கூடிய அளவுக்கு இப்ப செல்வா, இதுல தடையற தாக்கல் எடுத்துனா செல்வா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் கவின் அந்த மாதிரி வித்தியாசமா அமைஞ்சது. ஐ திங்க் விக்டர். ஸோ அப்படி அமைஞ்சது தான் நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ குறிப்பாக எதுக்கு கேட்க வரேன்னா, அஸ்வின்னு நீங்கள் ஒரு புது கேரக்டர் நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஸோ அஸ்வினோட கேரக்டர் எப்படிப்பட்டது அப்படின்றது எங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா நாங்கள் டீசர் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு இது இருக்குது. பட் நீங்களே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்ல. இல்லை, நீங்கள் பார்த்தது தான், டீசரில் பார்த்தது தான். ஒரு ஃப்ளாம்பாயிண்ட்டாக இருக்கும். அவனோட உலகம் தனியாக வேற ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இவரோடது அப்படியே ரொம்ப சிம்பிளிஃபைடாக இந்த பக்கம் இருக்கும். ஸோ என்ன கான்ஃப்ளிக்ட் என்ன ஏதுன்றது நீங்கள் படத்தை பார்த்து தெரியும். அஃப்கோர்ஸ் அவர் என்ன ஒரு விஷனில் வச்சுருந்தாரோ அந்த கேரக்டர் அதை அப்படியே நம்ம போர்ட்ரே பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. ஏன்னா இந்த போஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆன்போர்டுன்றது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆன போஸ்டர். ஸோ படம் இட்லி கடன் பேர் வச்சிருக்காங்க, இவர் பாக்ஸிங் க்ளோஸோட இருக்காரு, என்னது இது கான்ட்ராஸ்டாக இருக்கே அப்படின்னு தோணுச்சு. ஐ திங்க் அது கரெக்டான டைமில் விட்டார் எனக்கு. ஸோ அப்போ தான் ஆடியன்ஸ் இன்னும் என்னடா இது, நம்ம ஏதோ ரொம்ப சிம்பிள் ஒரு கிராமத்துக்காக தான் நினைச்சோம், திடீர்னு பார்த்தா அருண் விஜய் எப்படி காட்டியிருக்காங்க அப்படின்னு ஒரு தட் இஸ் எவ்ரி ஒன் ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுச்சு. ஸோ அப்போ தான் இன்னும் நிறைய எதிர்பார்ப்பு ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் ஐ திங்க் ட்ரெய்லரில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன மாதிரியா வரப்போகுது. அண்ட் ரொம்ப கிளியராக அவர் வந்து எங்கேயுமே டீவியேட் பண்ணாமல் ஆடியன்ஸுக்கு ரொம்ப கிளியராக சொல்லிட்டார். ட்ரெய்லர்லேயே நம்ம என்ன படம் அப்படின்றத அழகாக சொல்லிட்டார். ஸோ நம்ம வந்து எங்கேயும் டீவியேட் பண்ணி இது வேறு மாதிரி அப்படி இப்படின்லாம் சொல்லலாம். ஒரு சிம்பிளான கதை வந்து பாருங்க அப்படின்ட்டு ரொம்ப யதார்த்தமான ஒரு கதையாக இருக்கும். ஓகே. ஏன்னா நீங்கள் படத்தோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பேசுன மாதிரி தான் நிறைய பேரோட ஃபர்ஸ்ட் டைம் அசோசியேட் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க. ராஜ்கிரண் சாரோட பாண்டவர் பூமிக்கு அப்புறம் இதில். ஸோ ஃபர்ஸ்ட் டைம், ஏன்னா ரொம்ப வருஷமாக இண்டஸ்ட்ரியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருக்கும். பட் ஒர்க்குன்னு வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது அந்த ஒரு ஈகர்னஸும் அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம என்ன பண்ண போகிறோன்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஆர்வமும் இருக்கும்ல. ஸோ அதை பற்றி பேசலாம் சார், கோ ஆக்டர்ஸ் பற்றி. சத்யராஜ் சார் அஃப்கோர்ஸ் அவர் சின்ன வயசுலேருந்து என்ன பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கிள்னு சொல்லி அப்புறமா அண்ணான்னு மாற்றிக்கிட்டு இப்போ அண்ணன் தான் அவரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து இட்ஸ் வாஸ் அமேசிங். பிகாஸ் அவர் கூட நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் படத்தில் என்ன ரிலேஷன்லாம் நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ நான் சொல்ல இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஹிம். அவர் அந்த காலத்தில் நடந்த விஷயங்கள், அவர் எப்படி ஒர்க் பண்ணாரு, நீங்கள் எப்படி கதையை எப்படி சார் கண்டினியூஸாக பண்ணீங்க எல்லாம், அதெல்லாம் நிறைய நோண்டி கேட்டுட்டு இருப்பேன். ஸோ எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொல்லி பயங்கர ஜாலியான பர்சன். கவுண்டர்மேனுக்கும் அவருக்கும் இல்லை ரிலேஷன்ஷிப் அதை பற்றி கேட்டுட்டு அது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க, போய்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஜாலியாக இருந்தது அவர் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் இட்ஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் பார்த்திபன் அண்ணா அவர் கூட எனக்கு காம்பினேஷன் இருந்துச்சு. அவர் ஏதாவது ஒன்று புதுசாக ஏதாவது ஒன்று சின்ன டைலாக் ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாரு. ஸோ அந்த மாதிரி அவரும் ஒரு செம ஜாலி. அண்ட் ராஜ்கிரண் சார் என்கிட்ட காம்பினேஷன் இல்லை. ஓகே. பட் ஆல்ரெடி ஐ ஒர்க்ட் வித் ஹிம். ஸோ என்ன அவரை பற்றி தெரியும் எனக்கு. இட் இஸ் வண்டர்ஃபுல் தட் அவரும் இந்த படத்தில் இருக்காருன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஷாலினி பாண்டே ரொம்ப ஸ்வீட்டான ஒரு கேரக்டர். எங்களுக்கு நிறைய காம்பினேஷன் சீன்ஸு. தமிழில் வந்து எப்படி இப்போ கோப்பப் பண்ண போகிறாங்க, நிறைய டைலாக்ஸ் இருக்கே அப்படின்லாம் நினைப்பேன். பட் மெமரைஸ் பண்ணிட்டு வந்து அதை ரொம்ப அழகாக டெலிவர் பண்ணாங்க. ஸோ அப்போ தெரிஞ்சது ஷி வாஸ் வெரி சின்சியர் அவங்க பண்ணுறதில்ல. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப சின்சியராக பண்ண ஒரு படம் தான். அண்ட் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸ். ஸோ அதில் வந்து நமக்கு எந்த விதமான ஒரு டவுட்டுமே இல்லை. எங்கேயுமே ஒரு சீன் போகும்போது கூட வி நியூ தட் அவங்க பாட்டை கரெக்டாக பண்ணிடுவாங்கன்றது டைரக்டருக்கும் தெரிஞ்சுது. அண்ட் அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ எல்லாருமே வி டெலிவர்ட். சூப்பர். ஓகே. அண்ட் நித்யா மேனன் எனக்கு எண்டில் தான் காம்பினேஷன் வரும். ஓகே. வண்டர்ஃபுல் ஆக்டர் சொல்லவே வேணாம், அவங்க 2 பேருக்குள்ள பாண்டிங். கரெக்ட். ஸோ நிச்சயமாக இந்த படத்தில் கண்டிப்பாக அது ஒரு வேற மாதிரி தெரியும். இப்போ தான் திருச்சிற்றம்பலம்ல பார்த்துருக்கோம். இப்போ அதை தொடர்ந்து இப்போ இட்லி கடை. ஏன்னா நெகட்டிவ் ஷேட் கேரக்டர்ன்றது
புரிஞ்சுக்க முடிஞ்சது. படம் பார்த்தா தான் தெரியும் அது என்னன்னு. ஏன்னா விக்டர்ன்ற ஒரு ஒரு பயங்கரமான இதானதுக்கு அப்புறம் நிறைய கேரக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நெகட்டிவா வந்திருக்கும். நீங்க 2-3 பண்ணியிருந்திருக்கீங்க. இப்போ நீங்க ப்ரூஸ்லி இந்த மாதிரியான வேற லாங்குவேஜ்ல. பட் இங்க எனக்கு அந்த மாதிரி கரெக்டா எனக்கு கதையை அமையல. எனக்கு என்னன்னா சும்மா ஒரு கேரக்டர் நம்ம வந்து நெகட்டிவ் பண்றதை விட அது கதையோட ஓட்டத்துல எப்படி இருக்கு, அதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே பார்க்கணும். கதையாவும் அது கரெக்டா செட் ஆகணும். ஸோ அது எனக்கு பெருசா எனக்கு அமையல அந்த மாதிரி கதை. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். ஏன்னா நம்ம இதுலயே நிறைய பண்ண வேண்டியது இருக்கு, இதுலயே டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நான் அப்படி பண்ணிட்டு இருந்தேன். பட் நிறைய என்னோட ஃபேன்ஸும் சரி ஆடியன்ஸும் சரி நீங்க திருப்பி அந்த மாதிரி பண்ணுங்கன்ற நிறைய கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. அண்ட் நிறைய படங்கள்ல சும்மா ஸ்பெகுலேஷன்ஸ் அதுவா வரும், அவர் தான் பண்றாரு அவர் தான் பண்றாரு, நான் இதனை கேட்டு கூட மாட்டாங்க. பட் அது ஓடிக்கிட்டே இருந்தது. பட் இது வந்து when I heard it was சரி ஓகே இட்ஸ் த ரைட் டைம், கரெக்டா உள்ள என்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த கதையில வந்து நான் சொன்ன மாதிரி ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். இப்போ என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். ஒரு நண்பனா சொல்லி நீ வந்து இப்படி பண்ணிட்ட அப்படின்றது தான் இவனோட உள்ளுக்குள்ள ஒரு இது. அதனால தான் இவன் ஒன்று பண்ணுறான். ஸோ அது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் ஐம் ரியலி ஹாப்பி தட் இது இந்த டைம்ல இந்த தருணத்தில் அது அமைஞ்சது, அதுவும் தனுஷ் பிரதோட அமைஞ்சது ரொம்ப சந்தோஷம். சூப்பர். ஏன்னா ஒரு சில ஹீரோக்களுக்கு தான் வந்து அவங்க ஸ்லோமோவில் நடந்து வந்தாலும் சரி, அவங்களோட பார்வை, அவங்க உட்கார்ற விதம் இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர எலைட்டா ரொம்ப எலிகண்டா தெரியும். ஸோ அதுல உங்களோட இது இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சக்கசிவந்த வானம்ல அந்த சேர்ல உட்காந்து நீங்க பண்ற ரியாக்ஷன்லேயே தெரிஞ்சிடும் அதுக்குள்ள இருக்க ஒரு வில்லத்தனமும் இருக்கும், நான் யார் தெரியுமா, நான் ஒரு ராஜாடா அப்படின்ற மாதிரியான ஒரு ஜோன்ல இருக்கும். ஸோ இதுல லுக் வைஸ் இன்னொன்னு இது அப்ராட்ல போய் எடுத்திருக்கீங்க, இது எல்லாமே பார்க்கும்போது லைட்டா தியாகுவோட இது தெரியற மாதிரி இருக்கு. இல்ல அது ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி நம்ம க்ளீன் ஷேவிங் வர்றதுனால அப்படி தெரியுது. பட் அதுவும் இருக்கும் லைட்டா. அந்த நம்ம பண்ண படம் தானே, அது பண்ணும் போது சில டைம் அந்த ஒரு சாயலும் வந்துட்டு போகும். பட் அகேன் இது அந்த சில போர்ஷன்ஸ் நான் இங்க வர போர்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதுல வேற ஒரு வெர்ஷன் காமிச்சிருப்பாரு. ஓகே. ஏன்னா சார் வந்து ஃபங்க்ஷன்ல திடீர்னு உங்களை பத்தி பேசும்போது உங்களுடைய அடுத்த படம் ரெட்டத்தலை பத்தி அவர் பேசினாரு. அது ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் தான். அப்படி அவ்வளவு சீக்கிரம் யாரும் எனக்கே தெரியல, எனக்கே சர்ப்ரைஸ் தான். அவர் வேற ஏதோ பேசி படத்துல கேரக்டர் பத்தி பேச போறான்னு நினைச்சேன். திடீர்னு அதை பத்தி சொன்னாரு. இட்ஸ் ரியலி ஹாப்பி தட். ஏன்னா அவர்கிட்ட நான் படம் பண்ணிட்டு இருக்கும் போதே அதோட ஒரு ஃபுட்டேஜ் காமிச்சேன். பிரதர் உட்காந்துட்டு இருக்கும்போது வி ஆல் வாட்ச்ட் இட். அப்போ அவருக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார். எப்போ பிரதர் வருதுன்னா, இல்லை பிரதர் முடியல, இன்னும் சென்சார் எடுக்கல, நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் போது அப்போ தான் வி வாண்டட் டு அ சாங், ஒரு பாட்டு பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்போ அவர்கிட்ட நான் அந்த டியூனை பாட்டு போட்டு காமிச்சோன்னே நான் கொஞ்சம் ஹெசிடென்ட். எப்போதுமே நான் வந்து ஜென்ரலாக கேட்க மாட்டேன். டீம் ஃபுல்லாக வந்து இல்லை அவர் பாடினா நல்லாயிருக்கும் சார், ஒரே ஒரு லவ் சாங் தான் சார், அதை வந்து அவர் பாடிட்டார். எனக்கு கேட்குறப்ப இல்லை சார் நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு உங்கள் மேலே அவ்வளோ பாசமாக இருக்காரு, நீங்கள் போய் கேளுங்க. ஏன்னா அப்படி சும்மா போய் போட்டு காமிச்சிட்டு யார் பாடுறாங்க, நீங்கள் பாடினா நல்லாயிருக்கும் பண்ணுறேன் அப்படின்ட்டார் உடனே. ஸோ தட் வாஸ் சூப்பர் ஜெஸ்டர் அவர் பண்ணது. அண்ட் பாட்டு இப்போ எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க அண்ட் ரொம்ப நல்லா ரிசீவ் ஆகிட்டு இருக்கு. ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் நிச்சயமாக அந்த பாட்டு படத்தில் ஒரு ஹைலைட்டாக. ஓகே. ஏன்னா ரெட்டத்தில் உங்களோட லுக் எல்லாமே பார்க்கும்போது படம் எப்போன்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. நம்ம போன இன்டர்வியூலுமே அதை பற்றி பேசியிருந்தோம். இன்னொன்று தனுஷ் சார் வந்து நான் அதை பார்த்துட்டேன், பயங்கரமாக வந்திருக்கு. அவரும் சொல்லும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கு. எப்போ நாங்கள் அதை பார்க்க போகிறோம்? கூடிய சீக்கிரம். சென்சார் முடிய போது இன்னும் சில லாஸ்ட் மினிட் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சிஜி ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கு. அதுவும் கண்டிப்பாக நான் பண்ண படங்களில் வேற ஒரு டைமென்ஷனில் இருக்கும் அந்த படம். அதில் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் 2-3 விஷயம் வச்சுருக்கோம். அது ட்ரெய்லர் இன்னும் இப்போ தான் டீசர் விட்டுருக்காங்க. ட்ரெய்லரில் ஐ திங்க் இன்னும் எக்ஸ்ட்ராவாக தெரியும்னு நினைக்கிறேன். நைஸ். ஓகே. எனக்கு உங்கள் 2 பேரோட ஃபேஸ் ஆஃப் எப்படி இருக்குன்றது பார்க்கணும், ரொம்ப ஆர்வமாக இருக்குது. உங்களுக்கும் தனுஷா இருக்கும். ஏன்னா ஒரு போஸ்டர் இருக்கும், நீங்களும் உங்கள் பாதி ஃபேஸ் மட்டும் இருக்கும். இப்போ கண்டிப்பாக ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்குது, ஆக்ஷன் சீக்வன்ஸாக பயங்கரமாக இருக்குன்றது புரிஞ்சுக்க முடிஞ்சுது. பீட்டர் மாஸ்டர் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். 2-3 படம் நாங்கள் வந்து முன்னாடி பண்ணணும்னு நினச்சோம், டேட்ஸ்னால பண்ண முடியாமல் போயிடுச்சு. அவரும் வந்து எனக்கு ஒரு ஆக்ஷன் டைரக்டருக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோ கிடைக்கும் போது, நல்லா ஆக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ கிடைக்கும் போது பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அப்படி தான் அவரும் ஆர்வம் காட்டிகிட்டு இருந்தார். பட் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டு இருந்து. பட் இந்த படத்தில் வந்ததுன்னா பயங்கர ஹாப்பி எங்களுக்கு. ஸோ அதை ஐ திங்க் வெரி ஈஸியாக, அதாவது ரொம்ப டிஃபிகல்ட் கோரியோகிராஃபியும் ரொம்ப அழகாக ஈஸியாக அதாவது எடுத்துட்டா ஃபிலிம் பண்ணிட்டார். ஸோ தட் வாஸ் வண்டர்ஃபுல். அதான் டெக்னிக்கலி இஸ் வெரி ஸ்ட்ராங். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் அந்த ஃபேஸ் ஆஃப், நீங்கள் சொல்கிற அந்த ஃபேஸ் ஆஃப் வந்து வேறு மாதிரி இருக்கும். அது இல்லாமல் சில ஆக்ஷன் பிளாக்ஸும் இருக்குது. அண்ட் ஒன்று வந்து நாங்கள் ஃபாரினில் ஷூட் பண்ணோம் ஒரு ஆக்ஷன் பிளாக். என்னோட
போர்ஷன். ஓகே. அதுவும் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு மதுரை அந்த ஜோன்லையுமே வந்து சில போர்ஷன்ஸ் எது இருக்குன்றத டீச்சர் பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அந்த ஊருக்கெல்லாம் போனோம் அப்படின்னா உணவுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்கும். நிறைய தேடி தேடி கொஞ்சம் சீட் டேஸாக மாறி இருக்கும். ஏன்னா படமும் சாப்பாடு சம்மந்தப்பட்ட ஒரு கதை, இட்லி கடைன்றது. ஸோ சவுத்தில் இருக்கக்கூடிய ஃபுட்டு பற்றி பேசினேன். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இருந்துச்சா? இருந்துச்சு. தனுஷ் பிரதர் வந்து என்னன்னா ரோட்டு கடையில் போய் சாப்பிடலான்னு திடீர்னு ஷூட்டிங் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். அவர் வண்டி நிப்பாட்டிடுவார். அப்புறம் நானும் நிப்பாட்டிட்டு அங்கே போய் சாப்பிடுவோம். ஓகே. ஸோ பரோட்டா சால்னா சாப்பிட்டு உண்டு. ஏன்னா சில டைம் ஏன்னா ஒர்க் அவுட் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம். அவரும் சரி நானும் சரி. ஏன்னா ஒரு மேக் ஷிஃப்ட் ஜிம்மே பண்ணோம் அங்கே நாங்கள் தங்கின இடத்துல. அந்த ஹோட்டலில் ஜிம் இல்லை. ஸோ இங்கேருந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மல்டி ஜிம் எல்லாமே போட்டு அங்கே உள்ள வச்சுட்டு ட்ரெயினரோட வச்சு வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் அவுட். ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு ஷார்ட்னா நாங்கள் 4:30 மணிக்கு ஜிம்மில் இருப்போம். முடிச்சுட்டு குளிச்சுட்டு திருப்பி அங்கேருந்து ஜிம் இதுக்கு போவோம், ஸ்பாட்டுக்கு போவோம். ஓகே. அந்த டிசிப்ளின் சூப்பராக மெயின்டைன் பண்ணார் தனுஷ் பிரதர். ஏன்னா இவ்வளவும் பண்ணிட்டு அவர் வந்து அவ்வளோ டிசிப்ளின்டாக இவ்வளோ ஒர்க்கும் பண்ணுறதுன்றது என்ன ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண வச்சிச்சு. ஏன்னா நம்ம ஆஸ் அன் ஆக்டர் நம்ம வந்து நடித்தோம் வந்தோம், ஓகே நம்ம ஜிம் பண்ணோம், ஓகே. அவர் வந்து இன்னும் டைரக்டராக அடுத்த நாளுக்கான விஷயங்கள் எல்லாம் பிளான் பண்ணணும். அப்புறம் யாரெல்லாம் வேணும், ஆர்டிஸ்ட் எந்த டைம் வரணும், எல்லாமே அவர் தானே ஸ்கெடியூல் பண்ணணும். அண்ட் ப்ரொடக்ஷனும் அவர் இன்வால்வ்டாக இருந்தார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து ஓகே நம்ம இன்னும் ஓடணும் போட்டிருக்கே அப்படின்னு ஒரு தோணல் ஒரு தோணுச்சு எனக்கு. ஸோ ஐ திங்க் இட் இஸ் வெரி இன்ஸ்பைரிங் அண்ட் வி என்ஜாய்ட். நிறைய சாப்பிட்டோம். அண்ட் அவர் எனக்கு நிறைய டயட் ஃபுட் அவரோட அசிஸ்டன்ட் எனக்கு பண்ணி கொடுப்பாரு. அவர் வெஜிடேரியன் பண்ணுவார். அவர் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவார். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலையில மடித்த ஃபிஷ் ஸ்டீம் பண்ணி கொடுப்பாரு. அப்புறமா டயட் சிக்கன், நாட்டுக்கோழி வெறும் ஜஸ்ட் பாயில் பண்ணி வெஜிடபிள்ஸோட அந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எனக்கு அதாவது எல்லாரையும் நல்லா கவனிச்சுட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சுட்டாரு. ஸோ என்ன வெயில் எதாக இருந்தாலும் அவள் அந்த பிரேக்குன்றப்ப அந்த சாப்பிட்ற டைம் போய் சாப்பிடணும். என்னன்னு நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். நாங்கள்லாம் சும்மா போல்லையே சாப்பிடுவோம், சமைச்சு சாப்பிடவே மாட்டோம். 5-6 மணிக்கு தான் லஞ்சே சாப்பிடுவோம். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு நிறைய ஷூட்ஸில். பட் ரொம்ப கிளியராக இருக்கார். நம்ம எதுக்கு ஒர்க் பண்ணுறோம், சாப்பிட்றதுக்கு. பிரேக் கொடுங்க, எல்லாரும் போய் சாப்பிட்டு வரட்டும். ஸோ அதை ரொம்ப அழகாக பிளான் பண்ணுவார். ஸோ எவ்ரிடே அந்த பிரேக் டைமில் எல்லாரும் பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வரணும் அப்படின்ற விஷயமும் அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். ஸோ இந்த நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நான் அட்மையர் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு நிறைய பிஸியாக இருந்திருப்பாரு டேரக்டரும் ப்ரொடியூசராக இருக்கனால. பட் நீங்கள் 2 பேரும் ஒரு ஃப்ரீ டைமில் இல்லை ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே சினிமா பற்றி பேசும்போது உங்களோட படங்கள் பற்றி அவரோட படங்களை பற்றி நீங்களும் பேசிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை? நான் கேட்பேன், எப்படி பிரதர் நீங்கள் இவ்வளோ கண்டினியூஸாக பண்ணுறீங்க? ஓகே. எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்றாரு. ஏன்னா பிகாஸ் குவிக்காக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாரு. அவர் டக்குன்னு தாடி வச்சிடறாரு, உடனே வளர்ந்துருது அவருக்கு. எனக்கும் வளரும். பட் அவர் அப்படியே லுக்காவே டக்குன்னு மாத்திட்டு இங்க முடிச்சுட்டு உடனே ஹிந்தி படத்துக்கு அப்படியே லுக்கை மாத்திட்டு அப்படியே போனாரு. ஸோ அதான் ஐ திங்க் எக்ஸ்பீரியன்ஸ், அவருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் ஹி வாண்ட்ஸ் டு ரன். நானும் நினைப்பேன் இப்போ ரிலாக்ஸ்டாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நான் ஓடும். அவரை பண்ணலாமே, அவரோட ஸ்டேஜருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணலாமே அப்படின்ற மாதிரிலாம் தோணும். பட் இஸ் ரன்னிங். அது வந்து அந்த ஒரு ஃபயர், அந்த ஒரு தேடல் இருக்கணும் இல்லையா? ஸோ அது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஸோ நம்மலாம் இன்னும் புஷ் பண்ணணும்டா அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு எனக்குள்ளேயே. சூப்பர். ஓகே. ஸோ உங்களோட படங்கள் பற்றி சார் ஏதாவது கண்டிப்பாக பேசியிருப்பாங்கல்ல? அவர் அப்பெல்லாம் உங்களோட தில்ருபா ஃபேன் சார் நான் அப்படின்னு. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் அப்படின்ட்டு. சார் நம்ம படத்தில் நம்ம ஆடுறோம், நீங்கள் அது மாதிரி ஒன்று ஆடணும். அப்படியே பிரதர் ஆடுறோமா? ஸோ ஒரு டான்ஸ் ஒன்று இருக்குது, சின்ன ஒரு பிட்டு ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இஸ் வெரி. ஸோ நம்மளோட ப்ளஸஸும் வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றது அவர் நினைக்கிறதே பெரிய விஷயம். நான் ஒர்க் பண்ண ஆக்டர்ஸில் ஐ திங்க் நான் 2 படம் 3 படம் பண்ணியிருக்கேன். காம்பினேஷன்ஸ் 3-4 படம் பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு கிரே ஷேடில் இது 2வது படம் தமிழில். பட் ஆனால் இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் நமக்கு ஒன்று, எப்படி அவருக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரோ அதே இம்பார்ட்டன்ஸ் எனக்கும் செட்லையும் சரி கதையிலையும் அது இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ தட் ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ஓகே. இப்போ நீங்கள் ஓவர் த இயர்ஸ் நீங்கள் சினிமாவில் பயங்கரமாக எங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருந்தாலும் இப்போ உங்களுடைய குழந்தைங்க வந்து இப்போ வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களோட வேலை என்னன்றது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும். உங்களுடைய முந்தைய படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க, ரீவிசிட் பண்ணி. இல்லை நீங்கள் தான் சொல்லியிருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய பழைய படங்கள் பார்த்துட்டு பையனோ பொண்ணோ பேசுனதுண்டா? என்னோட இப்போ வர படங்கள்லாம் அவங்க பார்த்துருவாங்க ஆப்வியஸா? இல்லை பழைய இன்டர்வியூலாம் பார்க்கும். என்ன டேடி
இப்படி இருந்தீங்களா? ஆமாம்மா, என்ன ப்ரொடியூசர் சொல்லிடலாம் மீசியை லைட்டா இப்படிலாம் எடுத்திருக்கேன், அதனால இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ அந்த டைம் என்னன்னா ஏர்லி ஸ்டேஜஸ்ல இப்போ திடீர்னு யாராவது சொல்லுவாங்க சார் இது கொஞ்சம் நீங்க தின்னா வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் சார் உங்க ஃபேஸுக்கு அப்படின்னா நம்மளும் அதை பண்ணிப்போம். அப்போ அந்த ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல 19-20 எல்லாம் நமக்கு எப்படி தெரியும். ஸோ அதெல்லாம் இப்போ பார்க்கும்போது காமெடி பண்ணுவாங்க. அண்ட் ப்ளஸ் ஐ ஆஸ்டன் டு சி ஆல் மை பாண்டவர் பூமியாக இருக்கட்டும், அதெல்லாம் சும்மா போட்டு காமிப்பேன். எனக்கு அது ஒரு ஃபேமிலி, அதுக்கான ஒரு இதுவாக இருக்கும். தே தெம்செல்ஃப் அவங்களே பார்த்து ஏதாவது ஒன்று பார்த்துட்டு இருப்பாங்க, இது நல்லா இருக்கு டாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நைஸ். பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா அட்லீஸ்ட் அவங்க விவரம் தெரியும் போது அந்த ஸ்ட்ரகிள்ல இருந்து தாண்டி வந்தாச்சு. ஸோ தே கேன் சி அவங்க அப்பா ஓகே, அந்த அவங்க பாசிட்டிவ் சைடு தானே பார்த்துருக்காங்க. பட் அது தெரியணுன்றதுக்காக தான் என்னோட ஸ்ட்ரகிள்ஸையும் அவங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இட்ஸ் நாட் வெரி ஈஸி, லைஃப் இஸ் நாட் வெரி ஈஸி. எல்லாமே அப்படியே பிளாட்டர்ல கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியணும்ல, லைஃப் வந்து எல்லாமே எஸ்ன்னு எல்லாத்துக்கும் சொல்லக்கூடாது. நோன்னா அவங்க வந்து அதை தாங்கிக்கணும். நம்ம எல்லாத்துக்கும் எஸ்ன்னு சொல்றோம், நோன்னு சொன்னோம்னா அவங்க ஒரு மாதிரி பயங்கரமா ரிஜெக்ட் ஆயிடுறாங்க. இப்ப இருக்கிற ஜென்ரேஷனே அப்படிதான். ஒரு எல்லாமே அவங்களுக்கு பாசிட்டிவா நடந்துடணும். ஒரு இதுவா அவங்களுக்கு ஒரு பேக் ஃபால் வந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு எக்ஸாம் ஃபியரா இருக்கட்டும், ஒரு எக்ஸாம்ல ஒரு ஃபெயில் ஆன பரவாயில்ல, என்ன இருக்கு, திருப்பி அடிச்சு பாஸ் ஆகலாமே, அதெல்லாம் ஒரு இதுவே கிடையாது, பெரிய இது கிடையாது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து நம்ம ஜென்ரேஷனுக்கு நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும். அது அட்லீஸ்ட் நம்ம கடந்து வந்த பாதையில் அவங்களுக்கு லைட்டாக போடணும். இதெல்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கலாமா, இதெல்லாம் வந்து இவ்வளோ நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இங்கே வந்திருக்கோம், கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் கிரவுண்டடாக வச்சுக்கணுன்றதான் என்னோட ஆசை. நம்ம கல்ச்சரை, நம்மளோட இப்போ ரூட்ஸை வந்து எப்போதுமே மறக்கக்கூடாதுன்றதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கேன். எப்படி என்னோட அம்மா வந்து என்கிட்ட சொல்லி தான் வளர்த்தாங்க. பிகாஸ் நான் ரொம்ப பெரிய எக்ஸ்போஷர் இல்லை, அப்பா நடிச்சிட்டு பயங்கர பிஸி. பட் அம்மா தான் வந்து பயங்கர என்ன கண்ட்ரோல்டா, ஒரு டிசிப்ளின்டா இப்படி தான் இருக்கணும்னு என்ன இது பண்ணது. ஸோ தேங்க்ஸ் டு ஹர். அண்ட் அதே மாதிரி என்னோட ஒய்ஃப் இப்போ நம்ம சில்ட்ரன், என்னோட குழந்தைங்களையும் அப்படி தான் வளர்க்குறோம். ஸோ ரொம்ப ஃப்ளாம்பாயிண்ட்டாக இருக்கிற மாதிரி கிடையாது. அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் இதுதான், இப்படி இருக்கணும், இதுதான், இது பண்ணாதான் உனக்கு இது. ஸோ எல்லாத்தையும் நம்ம வாங்கி கொடுக்கறது கிடையாது. யூ ஷுட் கிவ், தே ஷுட் ஏர்ன் இட். ஒரு விஷயம் இல்லை, அதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கணும். நைஸ். ஸோ அந்த வகையில் உங்களுடைய ஸ்ட்ரகிள் டைம்ல நீங்க வந்து படங்கள் பண்ண விஷயங்களும் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா அது என்ன ரிலேட் பண்ண முடியுது இல்லை. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் அப்பா வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். நைஸ் சார். ஸோ ரெட்டத்தலை அடுத்து ரிலீஸ் ஆக போகுது, அடுத்து என்னென்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்றது? இப்போதைக்கு ரெட்டத்தலை தான். ஆஃப்டர் இந்த படத்துக்கு அப்புறம் ரெட்டத்தலை ரிலீஸ்க்கு தான் வெயிட்டிங்க. அதுக்கப்புறம் கதைகள் கேட்டிருக்கேன். ஒரு ஜாலியான ஒரு படம் ஒன்று பண்ணணும்னு ஆசை. அடுத்ததான் நான் கேட்கலான்னு வந்தேன். ஏன்னா நிறைய படங்கள்ல நீங்க வந்து ரொம்ப சீரியஸாவே இருக்கீங்க. இல்லை அதுதான் ரொம்ப ஜாலியா ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று ஐடியா. ஒரு 2 ஸ்கிரிப்ட் கேட்டிருக்கேன். வெரி எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் அது என்ன ஏதுன்றது ஒரு செட் பண்ணிட்டு அனௌன்ஸ் பண்ணலான் இருக்கேன். நைஸ் சூப்பர் சார். ஸோ ஓவர் தி இயர்ஸ்ல நீங்க நிறைய விஷயங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்திருப்பீங்க. பிளான் பண்ண விஷயங்கள் நடந்திருக்கும், சில விஷயங்கள் பிளான் பண்ணாம கூட சூப்பராக நடந்திருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருக்கேன், அது நடந்துச்சுன்னா ஹாப்பி அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா உங்களோட? சரி, எப்போதுமே நான் வந்து ரொம்ப ப்ரீ பிளான் பண்ணுறதே இல்லை. நான் வந்து எது நமக்கு வருதோ அதை எடுத்துட்டு அதில் என்ன நம்ம பெஸ்ட்டாக நம்ம ரீப் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட மைண்ட் செட்டு. ஸோ அப்படி எதிர்பார்க்காம நடந்தது தான் நிறைய விஷயங்கள். இப்போ பாலா சார் படமாக இருக்கட்டும், வணங்கானா இருக்கட்டும், நான் மிஷன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அது அமைஞ்சது. ஸோ உடனே எனக்கு அதாவது ரொம்ப நாள் ஆசை, டக்குன்னு அது அமைஞ்சது. ஐ செட் எஸ் அண்ட் வி வென்ட் இன். அது ஒரு ஜேர்னி. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம மனசுக்குள்ள நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கும், அதை நான் பெருசாக வெளில சொல்ல மாட்டேன். பட் அது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் தட். ஸோ நிச்சயமாக இன்னும் நாம் பண்ண விஷயங்கள்லாம் நமக்குள்ளேயே நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது நடக்கும் அப்படின்றது என்னோட பெரிய ஸ்ட்ராங் ஃபீலிங். ஐ எம் குட். நல்ல இப்போ என்ன வருதோ அதை நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்றது, அது அழகாக எது நம்ம கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதை நம்ம 100% பண்ணி ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுன்றது தான் இப்போ என்னோட இது. மற்றதெல்லாம் மைண்ட்குள்ளே இருக்குது, ஒன்று ஒன்றா வரும். ஓகே சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ உங்களுடைய டைமுக்கு. ஸோ வந்து இட்லி கடை சக்ஸஸ் ஆகிறதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அடுத்து நாங்கள் ரெட்டத்தலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பக்காவான த்ரில்லர் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்குன்னு தனு சார் சொன்ன மாதிரி. ஸோ அதோட உங்களோட ஃபிசிக், உங்களோட காஸ்டியூம், உங்களோட அப்பேரன்ஸே பயங்கரமா இருந்துச்சு. தேங்க்யூ. ஸோ ரெட்டத்தலை வந்து எப்படி இந்த வருஷத்துக்குள்ள எதிர்பார்க்கலாமா? டிசம்பருக்குள்ள? நிச்சயமா அதான் நாங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் அமைஞ்சு வந்துருச்சுன்னா வந்துடும். டன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தங்கமயில் வழங்கும் பிக்
பாக்ஸ் ஆஃபர். தங்கத்துக்கு வெள்ளி சேதாரத்தில் தள்ளுபடி, 1 கிராம் தங்கம் வாங்கினால் 400 ரூபாய் வரை தள்ளுபடி என வகை வகையான ஆஃபர்.